அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். ஆஹ், மறுபடியும் ஃபுஜைரா துபாயில் ஃபுஜைரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது நேரடி தாக்குதல். உடனடியாக தீயணைப்பு படை மற்றும் துபாயுடைய யுனைடெட் அரப் எமிரேட்ஸுடைய வான்வெளி பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது இது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஏஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இராணுவ தளபதி மறுபடியும் இந்த நிலைமை வராது அப்படின்னு நம்பினோம். ஆனாலும் இந்த அமெரிக்காக்காரன் செய்த சேட்டையால் மறுபடியும் இந்த நிலைமைக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்திருக்குது. இன்றைக்கி ஆப்ரேஷன் ஃப்ரீடம், ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் மொத்தமாக ரெவிட் அடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவுக்கு. இதில் நம்ம 100க்கு 100%, 100க்கு 99% கூட இல்லை, 100க்கு 100% இந்த முறை ஈரான் பக்கமே சாதகமாக பேசியாகணும். ஏன்னா இந்த நேரத்தில் தாக்குதல் ஈரான் நடத்தினது காரணம் இவங்க ஹார்மோஸை கைப்பற்றி கப்பல்களை எல்லாம் விடுவிச்சு கப்பல் எல்லாம் போகிற வர மாதிரி எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, எல்லாம் ரெடி பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈரானுக்குள்ளேயோ அல்லது ஈரானுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு ஏற்றி வரக்கூடிய கப்பலையோ விட மாட்டோம் அப்படின்னு இது வரைக்கும் 37 கப்பல், 1-2 அல்ல, கடந்த சீஸ்ஃபயர் அறிவித்த முதல் நாளில் இருந்து அன்னைக்கு வந்த சீன கப்பலில் இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 37 கப்பலை அமெரிக்க இராணுவம் சுட்டு பயமுறுத்தி கைது செய்து கப்பலெல்லாம் அடக்கி வச்சிருக்கிறாங்க அமெரிக்க இராணுவத்தில் கட்டுப்பாட்டில். இது ஈரானுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கிற முயற்சி. இப்போ ரீசெண்டாக கூட ஈரானுடைய ஜனாதிபதி தெரிவிச்சிருந்தார், பெஷக்ஷியான் தெரிவிச்சிருந்தார், நிறைய பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டிருக்குது. நிறைய மின்சார டிரான்ஸ்ஃபார்மர்களுக்கு தேவையான மின் இயக்கிகள் மற்றும் சில முக்கியமான உபகரணங்கள் சீனாவிலேருந்து ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தது. அதை இன்னும் ஈரானுக்குள்ளே கொண்டு வர முடியலை. அந்த சூழலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வந்திருக்குது. ஆனாலும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது பாகிஸ்தான் வழியாக போகும். அமெரிக்காக்காரன் விளக்கண்ணை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி பாகிஸ்தான் அந்த மாதிரி ரூட்டில் கிளியர் பண்ணி பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தெரிஞ்சிச்சுன்னா தெரிந்தாடு என்ன நடக்கும்னு சொல்லவே வேணும். அடுத்தது அவனுங்கள்கிட்ட சேட்டலைட் இருக்குது. சேட்டலைட் வியூ மூலம் அதை என்ன சொல்கிறது 24/7 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் கண்காணிச்சிட்ருக்கிறாங்க. அப்படியெல்லாம் பாகிஸ்தானுக்குள்ளே உள்ளே கொண்டு போய் கொடுக்குறதெல்லாம் சாத்தியமே இல்லை. சேட்டலைட் வியூவில் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறானுங்க. கஷ்டம். பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் இனி வரும் நாட்களில் மீண்டும் இந்த நிலைமை, இந்த தவற இன்னைக்கு பார்த்திங்கன்னா இராணுவ ஜென்ரல், பிரிகேடியர் ஜென்ரல் துவால் ஃபஹாரி ஆல்ரெடியே அவர் சொல்லியிருந்தார் என்னென்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நாங்கள் தலை சாய்க்கிறோம், ஆனால் புதிய ஏதாவது ஒரு எக்குத்தப்பான ஏதாவது ஒரு வேலை பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்குள்ளே எங்கட கப்பல் நுழையாமல் நீங்கள் வேறு கப்பல்களை மட்டும் உள்ளே அனுமதிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடுகள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக தாக்குவோம் அப்படின்னு சொன்ன மாதிரியே தாக்கிட்டாங்க. இனி தொடர்ந்து இந்த நிலைமை நீடிக்குமா இல்லை இது அப்படியே முடிவடையுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏற்கனவே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாய் சொல்லிட்டாங்க, எங்களுடைய இராணுவத்தை பயன்படுத்தி நாங்களும் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஆல்ரெடியே அவங்க டிக்ளேர் பண்ணின விஷயம். அது மறுபடியும் என்ன பிரச்சனையில் போய் முடிய போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லாஹ் கரீம். ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் குவைத்துடைய வான்வெளி திறந்திருக்கின்றது. பயணங்களை மேற்கொள்ள முடியும். பல நாடுகளுக்கான ஷெடியூல்கள் நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னும் Kuwait Airlines resume 13 destinations part of second phase Terrial operation. Director of the Ground Service Department Shuman Al Sumhan
தெரிவிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 13 டெஸ்டினேஷன்ஸுக்கு புதிசாக போன வாரத்தை விட இந்த வாரம் அதிகரிச்சிருக்கிறோம் அப்படின்னு. பார்க்கலாம், பிரார்த்தனை பண்ணுவோம், பிரச்சனை விரைவில் முடியட்டும் அப்படின்னு. بسم الله الرحمن الرحيم. في البداية أصبح عليك أخوي عبد الله السادة المشاهدين. فبالبداية كانت أول الوجهات اللي بلشنا فيها اللي هي لندن وباريس ومدريد وبيروت ومصر. هذه كانت الوجهة الأساسية اللي كان عليها طلب متزايد، والحمد لله بالأيام اللي تلت بعدها زادت عدد الرحلات ووصلنا لحد 29 رحلة الحمد لله. اللهم لك الحمد. هل يوجد خطة عمل لاستئناف جميع الرحلات في القريب العاجل إن شاء الله؟ بالفعل هذه الحين الخطة اللي الموجودة عند الإدارة العليا، وإن شاء الله بإذن الله بالقريب العاجل راح تكون الأوبريشن كاملة بالنسبة لمطار تي4 مطار الكويت. وبالنسبة للمسافرين على متن الخطوط الجوية الكويتية، ما هي أهم النصائح للمتبع إجراءها في مطار تي4؟ في البداية أي مسافر في الوقت الحالي لما يتم وصوله لغاية المطار، طبعا بالمطار بس المسافر نفسه هو اللي يدخل، المودعين يظلون متواجدين برا، وهذه أول شغلة. شغلة ثانية، أتمنى من جميع المسافرين تواجدهم بالمطار في وقت كافي قبل الكلوزنج تايم مال الكاونتر، واطلاعهم على سياسة الطيران من ناحية المواد السكيورتي، اوكي شنو اللي يقدرون ياخذونه شنو اللي ما يقدرون ياخذونه، على اساس لا يعطلون بسفرهم، وتكون بالنسبة لهم امور سهلة لغاية ما يتوكلون على الله ويسافرون ان شاء الله. بالنسبة في الوجهات الصيفية، يعني الكل قاعد يسأل عن الوجهات الصيفية، الناس تبي تسافر في الصيف، ففي أي شيء عن الوجهات الصيفية؟ بالوجهات الصيفية الحين شغالين عليها بإذن الله، إذا الله كتب الأسبوع الجاي راح يتم الإعلان عنها.